சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரு மனிதனின் வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. வியாபாரம் நன்றாக நடக்கிறது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் திடீரென்று எதுவும் காரணமில்லாமல் அவரது வாழ்க்கை முழுவதும் சரிந்து போக தொடங்குகிறது. வியாபாரம் நஷ்டம், கடன் அதிகரிப்பு, மன அமைதி இல்லை. என்ன நடந்தது? ஏன் இப்படி ஆகிறது? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தவித்தார் ஒருவர். அவர்தான் சக்தி இசைமணி செல்வராஜ், அம்மாவின் தீவிர பக்தர். தன் ஊரில் இருந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் தொண்டராக அம்மாவின் பணியே என் வாழ்க்கை என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்தவர். ஒரு காலத்தில் அவரது துணிக்கடை வியாபாரம் மிக சிறப்பாக நடந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் இருந்து எல்லாம் தலைகீழாக மாறத் தொடங்கியது. வியாபாரம் சரிவடைந்து கடன் அதிகரித்தது. கவலை, மன அழுத்தம், நிம்மதியின்மை. அவர் அனுபவித்த வேதனை தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகிவிட்டது. இறுதியில் அவர் மேல்மருவத்தூருக்கு சென்று அம்மாவின் அருள்வாக்கை பெற முடிவு செய்தார். அம்மா அவரை கருணையுடன் பார்த்து கேட்டாள், மகனே, ஏன் அழுகிறாய்? நான் உன்னுடன் இருக்கிறேனே, நான் உனக்கு எந்த குறையும் வைக்கவில்லையே. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் செல்வராஜின் மனத்தில் அடங்கியிருந்த துயரம் வெள்ளமாக வெளிப்பட்டது. அம்மா, எனக்கு குறை இல்லையா? நான் அனுபவிக்கும் இந்த துன்பம் உனக்கு தெரியவில்லையா என்று கண்ணீர் மல்க கேட்டார். அப்போது அம்மா ஒரு கேள்வி கேட்டாள். அது சாதாரண கேள்வி அல்ல, வாழ்க்கையை மாற்றக்கூடிய கேள்வி. மகனே, உனக்கு அருள் வேண்டுமா அல்லது பொருள் வேண்டுமா? அந்த கேள்வி அவரின் உள்ளத்தை உலுக்கியது. சில நொடிகள் யோசித்துவிட்டு அவர் சொன்னார், அம்மா, உன் அருள் இல்லாமல் நான் இங்கே நிற்க முடியாது. ஆனால் இப்போது எனக்கு பொருள் தேவை. அன்னை மீண்டும் கேட்டாள், மகனே, பொருள் இருந்தால் உன் உறவினர்களே உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள். என் அருள் இருந்தால் 10 பேர் உன் சுற்றிலும் நின்று உன்னை காப்பார்கள். இன்னும் பொருள் வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து வீட்டுக்கு செல்வதற்குள் நிறைய செல்வம் கொடுத்து விடுவேன். ஆனால் அதன் விளைவுக்கு நான் பொறுப்பல்ல. அன்னை கூறியது அவர் மனத்தை நெகிழ வைத்து விட்டது. அம்மா, இன்னும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உன்னுடைய அருள் ஒன்றே போதும் அம்மா. இன்று என் கண்களை திறந்தாய், இனி எனக்கு எல்லாம் நீயே என்று கூறினார். மகனே, விரைவிலேயே உன்னுடைய இல்லத்திற்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை செய்கிறேன். ஊருக்கு புறப்பட்டு செல்லடா மகனே என்று ஆசீர்வதித்து அனுப்பினாள். ஒரு செவ்வாய்க்கிழமை காலை சரியாக 6:30 மணி. செல்வராஜ் வழக்கத்தை விட சீக்கிரமே கடையை திறந்தார். கற்பூர ஆராதனை செய்து அம்மாவை நினைத்து அமர்ந்தார். 10 நிமிடங்கள் இருக்கும். சுமார் 65 வயதான ஒரு மூதாட்டி வந்து, அப்பா, எனக்கு சேலை ஒன்று கொடு என்று கேட்டார். செல்வராஜ் உள்ளே சென்று சேலை எடுக்க சென்றார். சில நொடிகளில் திரும்பி வந்த போது அந்த மூதாட்டி கடையின் வாசலில் வட்டமான ஒரு அடையாளமாக போட்டுக் கொண்டிருந்தார். செல்வராஜ் பதறி ஓடி வந்தார். யாரம்மா நீ? என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று படபடப்போடு கேட்டார். அந்த மூதாட்டி அமைதியாக அவரை பார்த்து சொன்னார், மகனே, இங்கே தீய விஷயங்கள் புதைக்கப்பட்டுள்ளன. இன்று இரவு கடையை மூடிய பிறகு எலுமிச்சை திருஷ்டி கழித்துவிட்டு பிறகு இந்த இடத்தில் தோண்டி பாரப்பா, எல்லாம் உனக்கு புரியும். அவ்வளவுதான். அவர் திரும்பி நடந்து சென்றார். அந்த வார்த்தைகள் நாள் முழுவதும் செல்வராஜின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. அந்த இரவு ஊர் முழுவதும் அமைதியாகிவிட்ட போது அவர் சொல்லியபடி திருஷ்டி கழித்து குறிக்கப்பட்ட இடத்தில் தோண்டச் செய்தார். 1 அடி ஆழத்தில் மண் அகன்றதும் குப்பை போன்றவை தெரிந்தது. பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக உலோக தகடுகள் வெளிவரத் தொடங்கின. மொத்தம் 13 தகடுகள். ஒவ்வொரு தகட்டிலும் மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. சக்கரங்கள் வரையப்பட்டிருந்தன. அதோடு நீண்ட தலைமுடி, எலும்புகள், இரும்பு ஆணிகளும் இருந்தன. அதை பார்த்தவுடன் செல்வராஜின் உடல் சில்லிட்டு போனது. ஒரு தகட்டை சுத்தம் செய்து வெளிச்சத்தில் பார்த்தார். அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் அவரை நடுங்க வைத்தது. செல்வராஜ் சாகட்டும், அழியட்டும், அவரது குடும்பம் நாசமாகட்டும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அனைத்தையும் மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து பின் ஆற்றில் கரைத்து விட்டார் செல்வராஜ். புதைந்திருந்த இருளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது யாராக இருக்கும்? மருவத்தூரால் தான் என்று அவர் உணர்ந்து கொண்டார். விதியை விதிப்பவர் விதிவிலக்கும் செய்திருப்பார் என்பது போல ஏவல், பில்லி, சூனியம், மாந்திரீகம் என்பன இன்றும் உலகத்தில் உண்டு என்றும் தன் அருள்வாக்கில் உரைத்து
அம்மாவின் துணை நமக்கு எப்போதும் இருக்கிறது என்கிற தைரியம் உனக்கு இருந்தால் எந்த வினையும் உன்னை அணுகாது என்றும் தன் வாக்கில் அருளியுள்ள அவள் கருணைக்கு நிகரேது. ஓம் சக்தி. மாவை நினை மனமே மேல் மறுபுறம் மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.